திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது தீபத்தூண் இல்லை என்று எப்படி கூறுகிறீர்கள் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது தீபத்தூண் இல்லை என்று எப்படி கூறுகிறீர்கள் என்று திருப்பரங்குன்றம் வழக்கில் கோவில் நிர்வாகத்திடம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரம். திருப்பரங்குன்றம் மலையினுடைய தீபத்தூண் குறித்த வழக்கு ஒரு முக்கியமான விசாரணை கட்டத்தை எட்டியிருக்கின்றது. தமிழ்நாடு அரசு தீபத்தூண் மீது தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்க முடியாது என்று சொல்லி நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக செய்யப்பட்டிருந்த மேல்முறையீட்டு மனுவிலே பல்வேறு வாதங்களை முன்வைத்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் தமிழக அரசு தரப்பை நோக்கியும் திருக்கோவில் நிர்வாகத்தை நோக்கியும் பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இன்று காலை ஒரு கேள்வியினை எழுப்பியிருந்தார்கள். தீபத்தூண் அல்ல, அது சர்வேக்கள் தான் என்பதற்கு உறுதியாக நீங்கள் எப்படிப்பட்ட ஆதாரங்களை வைத்து முடிவுக்கு வந்தீர்கள் என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இப்போது நீதிபதிகள் கேட்டிருக்கின்றார்கள், திருப்பரங்குன்றம் மலையில் இருப்பது தீபத்தூண் இல்லை என்ற முடிவுக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள், எந்த அடிப்படையில் அந்த முடிவை எட்டியிருந்தீர்கள் என்ற கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்கள். திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது தீபத்தூண் இல்லை என்று எப்படி கூறுகின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய மதுரை அமர்வு, திருப்பரங்குன்றம் மலை மீது 8 அடி உயரம் 1 அடி அகலம் கொண்ட கிரானைட்டால் ஆன தூண் தான் உள்ளது என்று கோவிலினுடைய செயல் அலுவலர் கூறியிருந்த நிலையில் தான் இந்த முக்கியமான கேள்வியினை எழுப்பியிருக்கின்றது. அது ஒரு கிரானைட்டால் ஆன தூண் என்று சொல்லுகின்றார்கள். மீண்டும் மீண்டும் தமிழக அரசு தரப்பிலும் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பிலும் சொல்லக்கூடிய கருத்து என்பது திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது தீபம் ஏற்றக்கூடிய தீபத்தூண் அல்ல, அது ஒரு சர்வேக்கல் என்பதில் தமிழக அரசு தரப்பு வழக்குரைஞர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவிலினுடைய கோவில் செயல் அலுவலர் சொல்லுகின்றார், திருப்பரங்குன்றம் மலை மீது 8 அடி உயரத்திலே 1 அடி அகலம் கொண்ட கிரானைட்டால் ஆன ஒரு தூண் தான் இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார். அதாவது கல் பாறை அல்ல, அது ஒரு வகையான கிரானைட்டால் ஆன தூண் என்று சொல்லி இருக்கின்றார்கள். பிரிட்டிஷ் காலத்திலே மலைகளை அளப்பதற்காக சர்வே தூண் தான் திருப்பரங்குன்றம் மலை மீதும் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்தை மீண்டும் கோவிலினுடைய செயல் அலுவலர் சொல்லி இருக்கின்றார். ஏற்கனவே தமிழக அரசினுடைய தொல்லியல் துறையினர் நேற்று முதல் ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றார்கள். திருப்பரங்குன்றம் கோவில் மலை மீது இருக்கக்கூடியது அது தீபத்தூண் அல்ல, சர்வே கல் என்று தமிழக அரசு சொல்லுகின்றது. ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் இடைப்பட்ட அந்த நீள அகலங்களை மையமாக வைத்து எல்லை குறிப்பதற்காக அந்த எல்லைக்கல்லை நட்டார்கள். அந்த எல்லைக்கல் தான் சர்வேக்கல் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாதங்களை அரசு தரப்பிலே முன்வைக்கக்கூடிய நிலையில்தான் கோவில் நிர்வாகத்தை நோக்கி நீதிபதிகள் ஒரு முக்கியமான கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்கள். தீபத்தூண் இல்லை என எப்படி கூறுகின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்த உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு, திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது தீபத்தூண் என்று கூறுவதற்கான ஆவணங்கள் எதுவும் இல்லை என்று கோவில் செயல் அலுவலர் தற்போது விளக்கம் அளித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக என்ன கேள்விகளை எழுப்ப போகின்றனர் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் அது அந்த கல்லில் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா என்பதில் தொடங்கிய வழக்கு, அதன் பிறகு தமிழ்நாடு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கின்றதா, சிஐஎஸ்எஃப் வீரர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றதா என்று ஒரு முக்கியமான அரசு துறையினுடைய அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது அங்கே இருப்பது தீபத்தூணா அல்லது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் நடப்பட்டிருந்த மலையை அளவிட்டு எல்லை குறிப்பதற்காக நடப்பட்ட எல்லைக்கல்லான சர்வே நோக்கத்திற்காக வைக்கப்பட்ட கல்லா என்ற ஒரு கேள்வியாக இந்த வழக்கு பரிணமித்திருக்கின்றது. திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது தீபத்தூண் என்று சொல்லுவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய திருக்கோவிலின் செயல் அலுவலர், பிரிட்டிஷ் காலத்திலே மலைகளை அளப்பதற்காக சர்வே தூண் வைக்கப்பட்டது, அந்த சர்வே தூண் தான் திருப்பரங்குன்றம் மலை மீதும் தற்போது இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதே நேரம் ஆதாரங்கள் என்ன, அது சர்வே தூண் என்பதற்கான ஆதாரத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் சொல்லி இருந்த நிலையிலே அது தீபத்தூணாக இருந்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த விதமான ஆவணத்திலும் அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூண் அமைந்திருக்கின்றது என்ற ஆவணங்கள் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக இந்த மேல்முறையீட்டு மனுவிலே மனுதாரர்கள் எதிர் மனுதாரர்கள் தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கின்றன. எதிர் மனுதாரர்கள் வாதங்களை முன்வைக்கும் பொழுது பல்வேறு விஷயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த தீபத்தூணிலே ஒரு கல்வெட்டு இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். அந்த கல்வெட்டு நாயக்க மன்னர் காலத்து கல்வெட்டு. அவ்வாறு அந்த கல்வெட்டு அமைந்திருந்தால் அது குறைந்தபட்சம் 400 முதல் 500 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும். ஏனென்றால் மதுரை பகுதியை பொறுத்தவரை நாயக்க மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள் கிபி 1600ஆம் ஆண்டு முதலே ஆட்சி நடத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் காலத்து கல்வெட்டிலேயே அது தீபத்தூண் என்று சொல்லப்பட்டதாக இந்து அமைப்பினர் சொல்லுகின்றார்கள். அதற்கு ஆதாரமாக அவர்கள் முன்வைப்பது ஏஎஸ்ஐ என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆர்காலஜிக்கல் துறையான மத்திய அரசினுடைய தொல்லியல் துறையால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் அந்த குறிப்புகள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் தான் இந்த அமைப்பினர் சொல்லுகின்றார்கள். எனவே நீதிமன்றத்திலே தமிழக அரசு தரப்பு தற்போது அது கல்வெட்டாக எந்த வகையிலும் ஆவணமாக
தீபத்தூணாக இருந்ததற்கு குறிப்புகள் இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக நீதிபதிகள் எழுப்பக்கூடிய கேள்விகள் முக்கியத்துவம் கொண்டவையாக இருக்கும். ஏனென்றால் இந்த விவகாரத்திலே தமிழக தொல்லியல் துறை ஒரு பக்கம் ஆய்வு நடத்தியிருந்தாலும் மத்திய அரசினுடைய தொல்லியல் துறை ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய கல்வெட்டு குறிப்புகளிலே அந்த தூணிலே ஒரு கல்வெட்டு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கல்வெட்டு வரிகளிலே அதை தீபத்தூணாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதில் தீபம் ஏற்றக்கூடியவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது தமிழக அரசு தரப்பு வழக்குரைஞர்கள் இன்று காலையிலும் வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். கோவில் செயல் அலுவலரும் தற்பொழுது தங்கள் தரப்பு வழக்கறிஞர் மூலமாக வாதத்தை முன்வைக்கும் பொழுது திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது கிரானைட்டால் ஆன ஒரு தூண் என்று சொல்லியிருக்கின்றார். அது கல்பாறையால் ஆனது அல்ல என்கின்றார் கோவிலினுடைய செயல் அலுவலர். அது மட்டுமல்ல, இது போன்ற கிரானைட் தூண்களை எப்போது அமைத்தார்கள் என்றால் பிரிட்டிஷ் காலத்திலே மலைகளை அளப்பதற்காக அளவீட்டு கருவியாக அதை வைத்தார்கள் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். மலை மீது இருப்பது தீபத்தூண் என்பதற்கான ஆவணங்கள் எதுவுமே இல்லை என்ற ஒரு கருத்தையும் கோவிலினுடைய செயல் அலுவலர் சொல்லியிருக்கின்றார். இந்த நிலையில்தான் திருப்பரங்குன்றம் மலையிலே 2 உச்சி பகுதிகள் இருக்கின்றன. ஒன்றில் தர்கா இருக்கின்றது, மற்றொன்றில் உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய செயல் அலுவலர் தீபத்தூண் மலை உச்சியில் இருப்பதாக தனி நீதிபதி குறிப்பிட்டுள்ளது சரியான தகவல் அல்ல என்று சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே GR சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பளிக்கும் பொழுது சொல்லியிருந்தார், தீபத்தூண் மலையினுடைய உச்சியில் அமைந்திருக்கின்றது, மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஆனால் இந்த தரப்பில், அதாவது கோவில் நிர்வாக அலுவலர் சொல்லும் பொழுது திருப்பரங்குன்றம் மலையில் 2 உச்சிகள் இருக்கின்றன, ஒன்றில் தர்கா இருக்கின்றது, மற்றொன்றிலே இந்து மக்கள் வழிபடக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கின்றது. தீபத்தூண் மலையில் உச்சியில் இருப்பதாக தனி நீதிபதி சொன்னது சரியான தகவல் அல்ல என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது 2 உச்சிகளையும் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த உச்சி பிள்ளையார் கோவிலை காட்டிலும் தர்கா என்பது சற்று உயரமான பகுதியாக இருக்கும். எனவேதான் கடந்த காலங்களில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த பொழுது மலையினுடைய உச்சி பகுதி எதுவோ அதில் நின்று தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்றார்கள். ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த மனதாரருடைய முறையீட்டு மனுக்கள் என்பவை முழுக்க முழுக்க அந்த தீபத்தூண் மீது தீபம் ஏற்றுவதற்கான ஒரு அனுமதியை கேட்டுதான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே கோவிலினுடைய செயல் அலுவலர்கள் தெளிவுபடுத்தி சொல்லும் பொழுது திருப்பரங்குன்றம் மலையிலே 2 உச்சிகள் இருப்பதாகவும், ஒரு உச்சியிலே தர்கா இருப்பதாகவும், மற்றொன்றிலே உச்சி பிள்ளையார் கோவில் இருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். தீபத்தூண் மலை உச்சியில் இருந்ததாக தனி நீதிபதி குறிப்பிட்டது சரியான தகவல் அல்ல என்றும், திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது தீபத்தூண் என்பதற்கு எந்த இடத்திலும் ஆவணங்கள் இல்லை என்றும் கோவிலினுடைய செயல் அலுவலர் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.